நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே ஜோஷுவா டிவி நேயர்களை மறுபடியும் சந்திப்பதிலே ரொம்பவே மகிழ்ச்சி. நாம் இன்றைக்கு சற்று நேரம் தியானத்திற்கு என்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி 18வது சங்கீதத்தில் 2வது வசனத்தில் இப்படியாக எழுதி இருக்கு பாருங்க. இதுதான் நமது தியானமுங்க. கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கின்றார். அப்படியே நாம தலையை தாழ்த்தி ஜெபிக்கலாமா? நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான். கர்த்தர் அதை கேட்டு அவன் எடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தர் என் கன்மலை, கர்த்தர் என் கன்மலை. இப்ப நீங்க சொல்லலாமா? நம்முடைய தேவனாகிய கர்த்தரை பார்த்து உயர்த்தலாமா? நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உயர்ந்தவர், பெரியவர். அவருடைய புகழை நீங்களும் நானும் பிரஸ்தாபப்படுத்தணும், உயர்த்தி காட்டணும். சொல்லுங்க நீங்க இவைகளை, சொல்லுங்க நீங்க இவைகளை. கர்த்தர் என் கன்மலை, கர்த்தர் என் கோட்டை, கர்த்தர் என் தேவன், கர்த்தர் நான் நம்புகின்ற துருகம், நான் நம்புகின்ற கேடகம், என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கின்றார். கன்மலையாகிய ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உம்முடைய வேத வார்த்தைகளை கொண்டு, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற இசையை கொண்டு, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஞானத்தை கொண்டு, பலத்தை கொண்டு, சுகத்தை கொண்டு, ஆரோக்கியத்தை கொண்டு எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு இருக்கின்றீர். எங்களுக்குள்ளிருந்து இந்த ஜோஷுவா டிவி மூலமாக சங்கீர்த்தன வார்த்தையின் நேரத்தின் வழியாக பிரகாசித்து கொண்டிருக்கின்றீர், பிரசன்னமாகி கொண்டிருக்கின்றீர். தகப்பனே, இந்த வேளையிலே நாங்கள் கொடுக்கக்கூடிய உம்முடைய வார்த்தை கர்த்தர் என் கன்மலை என்று நான் மார்பு தட்டுகின்ற இந்த வார்த்தை செல்லுகின்ற ஒவ்வொரு இடங்களிலும் அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். அநேகருடைய பலவீனம் நீங்கட்டும், அநேகருடைய அசதி நீங்கட்டும், அபிவிசுவாசம் நீங்கட்டும். எனக்கு ஒருவர் இருக்கின்றார், உயர்ந்தவர், உன்னதமானவர், அவர் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி இதை கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை கிட்டி சேருவார்களாக. அப்படி நாம மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அன்பானவர்களே, நாளிலும் கூட கர்த்தர் என் கன்மலை, இந்த வேத வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். போன வாரத்தில் நான் என் கன்மலையாகிய தேவனை நோக்கி, ஏன் என்னை மறந்தீர்? நான் என் சத்துருக்களினால் துக்கப்பட்டு, நெருக்கப்பட்டு, ஒடுக்கப்பட்டு ஏன் துக்கத்துடனே தெரிய வேண்டும் என்று நம்ம தியானித்தோம். இந்த நாளில் நான்
என் கண்மலையும் கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார். அன்பு தெய்வத்தை நாம் ஆராதிக்கின்ற அன்பு தெய்வத்தை, நம்மை நம்பி இந்த பொறுப்பை கையில் கொடுத்த அன்பு தெய்வத்தை நாம் அறிவிக்கும்படி ஆராதிக்கும்படி வந்திருக்கின்றோம். ஜோசா டிவி நேயர்களே, உங்களோடு நாங்களும் இணைந்திருக்கிறோம். எங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கின்ற இசை கருவியோடு தாய் மறந்தாலும் தந்தை மறந்தாலும் தாய் மறந்தாலும் மறப்பதில்லை என்றவர், தந்தை போல என்னையும் சுமப்பேன் என்றவர், என் கண்மலையாகிய தேவன் என் இயேசுவே போதுமையா எனக்கு நீரே, புகலிடம் இல்லை ஐயா வேறே. என் கண்மலையாகிய தேவன் என் இயேசுவே போதுமையா எனக்கு நீரே, புகலிடம் இல்லை ஐயா வேறே. என் கண்மலையாகிய தேவன் இயேசுவே போதுமையா எனக்கு நீரே, புகலிடம் இல்லை ஐயா வேறே. அன்பானவர்களே, நீங்க நம்முடைய தேவனாகிய கர்த்தரை பார்த்து இப்படி சொல்லலாமா? கர்த்தர் என் கண்மலை, அவரை உயர்த்தலாமா? நான் உம்மை நம்பி இருக்கின்றேன் என்று சொல்லலாமா? நான் உம்மில் அன்பு கூறுகின்றேன் என்று சொல்லலாமா? அன்பு கூறுகின்ற அனைவருக்கும் 1000 தலைமுறை இரக்கம் செய்கின்றவர் நீர் அல்லவா? உம்மை நான் உயர்த்துவேன் என்று நீ சொல்லலாமா? என் நெஞ்சம் நிறைந்தவரே, என் தஞ்சம் நீர்தானே. என் நெஞ்சம் நிறைந்தவரே, என் தஞ்சம் நீர்தானே. கெஞ்சும் என்னை பார்த்து அஞ்சிடாமல் காத்தருளும், கெஞ்சும் என்னை பார்த்து அஞ்சிடாமல் காத்தருளும். தாய் மறந்தாலும் மறப்பதில்லை என்றவர், தந்தை போல் என்னையும் சுமப்பேன் என்றவர், என் கண்மலையாகிய தேவன் என் இயேசுவே போதுமையா எனக்கு நீரே, புகலிடம் இல்லை ஐயா வேறே. என் கண்மலையாகிய தேவன் என் இயேசுவே போதுமையா எனக்கு நீரே, புகலிடம் இல்லை ஐயா வேறே. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதற்கு என்று எழுதப்பட்டிருக்கின்றது. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கின்றார். இதை ஆண்டவராகிய இயேசு சொல்லி இருக்கிறார். அதற்கு நாங்க சாட்சிகளாக இருக்கிறோம். அன்பானவர்களே, இந்த வேத வார்த்தைகளில் உள்ள வார்த்தைகள் வசனத்தை இன்றைக்கு நம்ம தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வார்த்தை கர்த்தர் என் கண்மலை. 18ஆம் சங்கீதத்தில் 2வது வசனத்தில் பாருங்க, கர்த்தர் என் கண்மலை, அவர் உயர்ந்தவர், அவர் உன்னதமானவர், அவர் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜாவானவர், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்தவர், சர்வ வல்லவர். மனுஷன் அவர் தான் சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். பிரியமானவர்களே, இது ஏன் சொல்றேன்னு சொன்னான், காலையில் 3 மணிக்கு முன்னாடியே கர்த்தர் உசுப்பினார். கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணேன், 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. மறுபடி ஆண்டவரே 4 மணிக்கு 4:20 ஆயிடுச்சு. அப்பா நான் கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் எனக்கு தூக்கத்தை கொடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 மணி வரைக்கும் லைட்டு ஒரு முயல் தூக்கம்னு சொல்லுவாங்க,
அந்த தூக்கத்தை தூங்கிட்டு அடுத்து நானும் என்னோடு வந்திருக்கிற எங்கள் மாமா அவர்களும் எங்களோடு வண்டிக்கு போனோம், டிராக்டருக்கு போனோம். கரெக்டாக ஒரு 5:30 மணி 6 மணி வரைக்கும் வேலை பார்த்துட்டு பகலில் ஒரு 5:30 மணிக்கு கொஞ்சம் போல் சாப்பிட்டது, குறையாக சாப்பிட்டது, இன்னும் சாப்பிடல. அல்லேலூயா. ஆனால் எனக்குள்ள பலன் குறையலை, ஆரோக்கியம் குறையலை, எனக்குள்ள அசதி இல்லை. காரணம் பாருங்கள், இந்த வேத வார்த்தையில் கர்த்தர் சொல்லியிருக்கின்றார், தாவீது சொல்லியிருக்கின்றான், கர்த்தர் என் கன்மலை. பாருங்க, நீங்கள் எப்படி சொல்லுவீங்களா? காரணம் வேத வார்த்தைகளை அதிகமாக இந்த இதய பலகைக்குள்ள எழுதி வைத்து பதித்து இதை ஓயாம சொல்லிக்கிட்டே இருப்பேன். கர்த்தர் என் கன்மலையும், என் கோட்டையும், என் தேவனும், என் ரட்சகரும், நான் நம்புகின்ற என் துருகமும் கேடகமும், என் ரட்சணிய கொம்பும், என் உயர்ந்த அடைக்கலமுமானவர். இவர் கர்த்தரை உயர்த்தணும்னு சொன்னால் வார்த்தைகள் போதாது, நேரம் போதாது. அல்லேலூயா. நீங்கள் எப்படி உயர்த்துவீர்களா? இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீங்கள் என் கூட நான் பாடுகின்ற பாடல், இந்த வசனத்தெல்லாம் நீங்கள் இதை அதிகமாக திங்க் பண்ணுவீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு பலன், கர்த்தருடைய பலன் உங்களுக்குள்ள இறங்கி வரும். அல்லேலூயா. அதனால் கர்த்தர் என் கன்மலை. ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். எண்ணாகமத்தில் 20வது அதிகாரத்தில், எண்ணாகமம் 20வது அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன் 8வது வசனத்தில், நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வரச் செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கன்மலையை பார்த்து பேசுங்க. அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கன்மலையில் இருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருக ஜீவன்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். பாருங்க பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகின்றார், இந்த சம்பவம் நடந்த இடம் சீனா என்ற ஒரு வனாந்திரம், காதேஸ் என்ற ஒரு இடம். அந்த இடத்திற்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வந்தவுடனே மோசையின் சகோதரியாகிய மிரியாம் மரணம் அடைந்து விட்டாள் என்று அங்கே வாசிக்கிறோம். அதற்கு முன்பதாக அவர்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை, குளிக்க தண்ணி இல்லை. குறை வாக்குவாதம் பண்ணாங்க, குறை சொன்னாங்க. அங்கே எகிப்தை நினைச்சாங்க, கர்த்தரை முறுமுறுத்தாங்க, மோசே மேலே முறுமுறுத்தாங்க, வாக்குவாதம் பண்ணாங்க. அப்பொழுது 6வது வசனத்தில் வாசிக்கிறேன், அப்பொழுது மோசேயும் ஆரோனும் சபையாரை விட்டு ஆசரிப்பு கூடார வாசலில் போய் முகங்குப்புற விழுந்து அழுதார்கள். பாருங்க, இந்த மோசேக்கும் ஆரோனுக்கும் அழுத வேலை, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குவாதம் பண்ணக்கூடிய வேலை. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் என்ன வேலை? இவைகளையெல்லாம் எழுதி கொடுத்து நான் உன் கண்மலடா, உன் கோட்டடா, உன் கூட இருக்கிறேன்டான்னு சொல்லி வழிநடத்தி வருகிறார். பார்த்தீங்களா? இவரை நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நீர் என் கண்மலை சொல்லுங்க, சொல்லி மகிழுங்க, அவருக்குள்ள துள்ளுங்க. அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுப்பார், உங்கள் சரீரத்தில் கொடுப்பார், உங்கள் ஆவியிலே கொடுப்பார், சந்தேகமே இல்லை. பிரியமானவர்களே பாருங்க, அப்படி உள்ள நிலையில் தான் மோசேயும் ஆரோனும் ஆசரிப்பு கூடாரத்தில் வாசலில் போய் முகங்குப்புற விழுந்தாங்க. அல்லேலூயா. அதே போல் உலகத்தார்கள் என்றா என்ன செஞ்சிருப்பாங்க தெரியுமா? என் கையில் கர்த்தர் அதிகார கோலை கொடுத்துருக்கிறடா, சிவந்த சமுத்திரத்துக்கு நேராக நீட்டி என் கையால் கடலை பிளந்து விட்டேன்டா, உங்களை நொடி பொழுதில் என்னால் அழிக்கக்கூடிய ஒரு வரத்தை கர்த்தர் கொடுத்துருக்கின்றார் அப்படின்னு சொல்லி உலகத்தார்கள் என்றா, கர்த்தரை அறியாதவர்கள் என்றா அவங்க என்ன சொல்லி செஞ்சுருப்பாங்க? அந்த அத்தனை ஜனங்களை நொடி பொழுதில் நீங்கள் வந்தால் தாவலியா, வராட்டா தாவலியா, எகிப்து பாலுந்தேன்னு ஓடுகின்ற கானான் தேசத்திற்கு போனா தாவலையா, போகட்டா தாவலையா, இந்த வனாந்தரத்தில் மடிந்தா தாவலையா அப்படின்னு சொல்லி இடையில விட்டுட்டு போயிருப்பாங்க. போடா அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க, போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஆனால் மோசேயும் ஆரோனும்
கர்த்தர் அவங்களுக்குள் இருந்ததுனால, கர்த்தர் என் கன்மலை அப்படின்னு சொல்லி அவங்க அறிந்ததுனால என்ன செய்தாங்க, போய் அந்த ஜனங்கள் மேலே பாசம் கொண்டு இரக்கம் கொண்டு கர்த்தரை நோக்கி முகங்குப்புற விழுந்தாங்களாம். அல்லேலூயா. அப்படி முகங்குப்புற விழுந்த உடனே கன்மலையாகிய இருக்கிற உயர்ந்தவர், பெரியவர், சிறந்தவர், அவரால் பொறுக்கவே முடியலை. முன்னோர்களோடு மோசையோடு உடன்படிக்கை பெட்டியில் வாசம் பண்ணுகின்ற ஆண்டவர், பகலிலே மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அக்கினி ஸ்தம்பத்திலும் முன்னே சென்ற கன்மலை கிறிஸ்து இதை பார்க்காரு, கேட்காரு, வாக்குவாதம் பண்ண ஜனங்களையும் பார்க்காரு, முறுமுறுக்கிற ஜனங்களையும் பார்க்கிறாரு. இவங்க மூலமாக நெருக்கப்படுகிற மோசையையும் ஆரோனையும் ஏன் பாத்திரண்டா, இவங்க என் கரத்தில் அலங்காரமாக சொலிக்கக்கூடிய பாத்திரங்களுக்கு கோபத்தை மூட்டி விட்டார்களா? உடனே கர்த்தருடைய மகிமை பாருங்க 6வது வசனத்தில், அப்பொழுது மோசையும் ஆரோனும் சபையாரை விட்டு ஆசரிப்பு கூடார வாசலில் போய் முகங்குப்புற விழுந்தார்கள். கர்த்தருடைய மகிமை அவர்களுக்கு காணப்பட்டது. கர்த்தருடைய மகிமை காணப்பட்ட உடனே ஒரு யோசனை சொல்லுதார், நீயும் ஆரோனும் போய் உன் கையில் வைத்திருக்கிற கோலை அந்த கன்மலைக்கு நேராக நீட்டி அந்த கன்மலையை பார்த்து பேசுங்க, அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். கன்மலையை பார்த்து மோசே நீ பேசு, கன்மலையை பார்த்து மோசே நீ பேசு, அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும், அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். கன்மலையை பார்த்து மோசே நீ பேசு, கன்மலையை பார்த்து மோசே நீ பேசு, அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். உங்க தாகத்தை தீர்க்கும் ஜீவபானமாகும், உங்க தாகத்தை தீர்க்கும் ஜீவபானமாகும், உங்க தாகத்தை தீர்க்கும் ஜீவபானமாகும். கன்மலையை பார்த்து மோசே நீ பேசு, கன்மலையை பார்த்து மோசே நீ பேசு, அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும், அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். காதேஸ் வனாந்திரத்தில சீனாய் மருகில் அருகில, காதேஸ் வனாந்திரத்தில சீனாய் வனாந்திரத்தில காதேஸ் என்ற இடத்தில நடந்த இந்த சம்பவங்களை அறிவிக்கணும், நாங்க ஆராதித்து சங்கீர்த்தனம் பண்ணுகிறோம். நாங்க கன்மலையை பார்த்து மோசே நீ பேசு, அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும், அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும், அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். தாகத்தை தீர்க்கும் ஜீவபானமாகும், உங்க தாகத்தை தீர்க்கும் ஜீவபானமாகும். மலையை பார்த்து மோசே நீ பேசு. அல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் நம் கன்மலை, அவருடைய தாகத்தை தீர்க்கிறவர், தண்ணீரை குடிக்க கொடுக்கிறவர். இயேசு இதைத்தான் சொன்னார் யோவான் சுவிசேஷத்தில் 6வது அதிகாரத்தில், என்னிடத்தில் வருகிறவன் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு காலமும் தாகமடையான் என்று ஆண்டவராகிய இயேசு சொன்னார். அதனால தான் பிரியமானவர்களே, இங்கே மோசையை பார்த்து ஆரோனை பார்த்து நீங்கள் கன்மலையை பார்த்து பேசுங்க, அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இஸ்ரவேல் ஜனங்களும் அவங்க மிருக ஜீவன்களும் இதை குடிக்கட்டும், தாகம் தீரட்டும் அப்படின்னு சொல்லி
தேவனாகிய கர்த்தர் சொன்னார். இதை 78வது சங்கீதத்திலும் நாம் 15வது வசனம் நினைக்கிறேன், அதுலேயும் வாசிக்க முடிகிறது. கர்த்தர் வனாந்தரத்திலே கண்மலையில் இருந்து அவர்களுக்கு தண்ணீரை குடிக்க கொடுத்தார். கண்மலையை பிளந்து மகா ஆழங்களிலிருந்து அவர்களுக்கு தண்ணீரை குடிக்க கொடுத்தார் என்று இதை சங்கீதக்காரர்கள் பெயர்த்து சங்கீர்த்தனம் பண்ணி பாடி வைத்திருக்கின்றார்கள். அன்பானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உயர்ந்தவர், நம்மை பார்க்கிறவர், நமக்கு என்ன தேவை என்று அறிந்திருக்கின்றவர். அந்த அன்பு தெய்வத்தை நீங்கள் உயர்த்துவீர்களா? அன்றைக்கு மோசேக்கும் ஆரோனுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தாகத்தை தீர்த்த தெய்வம். ஒரு வசனத்தை கூட நான் வாசிக்க ஆசைப்படுகின்றேன். 1 கொரிந்தியரில் 10வது அதிகாரத்தில் 2-3 நான் வாசிக்கிறேன். எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். எல்லாரும் ஒரே போஜனத்தை புசித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். அந்த எண்ணாகமத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த சீனாய் என்ற இடத்துல, அந்த காதேஸ் என்ற இடத்துல அவங்க தாகத்தோடு இருக்கின்ற போது மோசே மூலமாக ஆரோன் மூலமாக கண்மலையை பிளந்து கர்த்தர் தண்ணீரை கொடுத்தார் அல்லவா? அதை இந்த பக்தனாகிய பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் இவைகளை இப்படியாக எழுதியிருக்கிறார். எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். பாருங்க, இதை விவரித்து காட்டியிருக்கின்றாரு. இன்னும் பாருங்க, மேலே 1வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கின்றேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்திற்கு கீழ் இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். நீங்கள் இவைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி மறுபடியும் 4வது வசனத்தில் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோடு சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். சாதாரண தண்ணீர் அல்ல பிரியமானவர்களே. இந்த உலகத்தில் ஊற்று தோண்டுகிறதுல, குழாயில் வருகிற தண்ணீரை நான் உங்களுக்கு சொல்லலை. சாதாரண தண்ணீர் அல்ல. எண்ணாகமத்தில் கண்மலையிலிருந்து கர்த்தர் தண்ணீரை அவர்களுக்கு பிளந்து, அந்த மலையை பிளக்க வைத்து கர்த்தர் கொடுத்தார். அந்த தண்ணீரை, அது எப்படிப்பட்ட தண்ணீர் என்று இந்த கொரிந்தியரில் பரிசுத்தனாகிய பவுல் சொல்லுகின்றார். எல்லாரும் ஒரே ஞானபானம். பாருங்க, ஞானபானம். இது இஸ்ரவேல் ஜனங்கள் குடித்தது ஞான பானம். அடுத்து சொல்றார், எப்படியெனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அவங்களுக்கு ஞானம் நிறைந்த தண்ணீரை, ஞான பானத்தை குடிக்க கொடுத்த தேவனாகிய கர்த்தர் தான். யாரா? அந்த கண்மலை கிறிஸ்துவே. இப்போ நம்ம எல்லாரும் ஒரே சரீரத்தை, பிற்கப்பட்ட ஒரே சரீரத்தை, சிந்தப்பட்ட ஒரே அந்த இரத்தத்தை நாம பெற்றுக்கொள்ளுகின்றோம் அல்லவா? பரிசுத்தமாக்கப்படுகிறோம் அல்லவா? பாவ நிவர்த்தி பெறுகிறோம் அல்லவா? பரலோக வாழ்வுக்கு ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றோம் அல்லவா? பிரியமானவர்களே, அந்த கண்மலையைத்தான், ஞான கண்மலையைத்தான், ஞான பானத்தை குடிக்க கொடுக்கின்ற கண்மலையைத்தான் உங்களுக்கு இந்த வேளையில் நான் அறிவித்து கொண்டு இருக்கின்றேன். அந்த கண்மலையை பார்த்து நீங்கள் பேசுங்க. கண்மலையை பார்த்து பேசுங்க. உங்களுக்காக, எனக்காக சிலுவையில் அறையப்பட்ட வண்ணமாக, காயங்கள் அடைந்தவராக எல்லா ரத்தத்தையும் சொல்லுங்க. எல்லா ரத்தத்தையும் எங்களுக்காக சிந்தினீரே கண்மலை கிறிஸ்துவே சொல்லுங்க. உம்மோடு நாங்கள் பேசுகிறோம். உம்மை நாங்கள் தனியாக இருக்க விட மாட்டோம், பேசிக்கிட்டே இருப்போம். உங்கள் கூட பேசிக்கிட்டே இருக்கணும் போலுக்குன்னு சொல்லி அவர் கூட சிநேகிதத்தை வளர்த்து கொள்வீர்களா? உங்கள் கண்மலை, அந்த கண்மலை கிறிஸ்துவே. பிரியமானவர்களே, கொஞ்ச நேரம் கர்த்தர் என்
கண்மலை அப்படின்னு சொல்லி அந்த வேத வார்த்தைகளை கொஞ்ச நேரம் நாம் தியானித்தோம். இந்த வேத வார்த்தைகளை தொடர்ச்சியாக நம்ம அடுத்த வாரத்தில் தியானிக்கலாம். இப்பொழுது நம்ம ஜெபிப்போமா? புகலிடமே என் மறைவிடமே என் கேடகமே, நீர் எனக்கு போதுமே என் ஆயுள் முழுவதுமே. புகலிடமே என் மறைவிடமே என் கேடகமே, நீர் எனக்கு போதுமே என் ஆயுள் முழுவதுமே. நீர் எனக்கு போதுமே என் ஆயுள் முழுவதுமே. என் ரட்சிப்பின் சந்தோஷமாகிய இயேசுவே, நீ சேர்ந்து சொல்லலாமா? என் ரட்சிப்பின் சந்தோஷமாகிய இயேசுவே, ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு உம்மையே. ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு உம்மையே. உம்மை எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். உம்மை இந்த உலகத்தில் உம்மை விட எதுவுமே பிடிக்காதப்பா. நீர் வருவதுதான் எனக்கு பிடிக்கும். நீர் தான் எனக்கு ஞானத்தை கொடுத்த கண்மலை. நீர் தான் என் தாகத்தை தீர்த்த ஞான தண்ணீரை கொடுத்த கண்மலை. அந்த கண்மலை கிறிஸ்துவே. வேளையிலும் கூட உம்முடைய வேத வார்த்தைகளை நீர் எழுதி கொடுத்தவைகளை கொஞ்ச நேரம் நாங்கள் தியானித்தோம் கர்த்தாவே. இவைகளை கேட்கின்ற ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு புதிய பலன் எனக்குள்ளே உயர்ந்த ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறார். என்னை அவர் ஒருபோதும் மறக்க மாட்டார், என்னை வெறுக்க மாட்டார், என்னை தனியே இருக்கப்பட மாட்டார். என் கூட அவர் கூட நான் இருக்கிறேன், நான் கூட அவர் இருக்கிறேன். எனக்கு கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, கஷ்டம் இல்லை, கலக்கம் இல்லை, பயம் இல்லை, திகில் இல்லை அப்படின்னு சொல்லி என் ஜனங்கள் உமை கிட்டி சேரட்டும். விசுவாசத்துல 100 மடங்கு உயரட்டும். வார்த்தைகள் உமது நாமத்திற்கு மகிமையா இருக்கட்டும், ஜனங்களுக்கு பிரயோஜனமா இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.